கொஷின் பேப்பர் லீக் ஆனது ஸ்டூடெண்ட்ஸோட தப்பா? மே 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த நீட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் லீக் ஆனதா ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருந்தது. அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் எக்ஸாமை மறுபடியும் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்தோட விளையாடிட்டு இருக்காங்க. இதில் பல லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கோம், நல்ல மார்க் வந்துடும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களா இருந்திருப்பாங்க. இதுக்காக ஒரு வருஷம் பல மாசம்லாம் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீ எக்ஸாம் அப்படின்னா அதில் கொஷின் பேப்பர் எப்படி வரும், இதில் நம்ம மார்க் கால்குலேட் பண்ண அளவுக்கு அதுல வருமா அப்படின்லாம் யோசிச்சு நிறைய பேர் சூசைடல் தாட்ஸ்குள்ள எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, இதனால நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க. இதெல்லாம் எதை பத்தியுமே யோசிக்காம என்டிஏ ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்டிஏ சைடு இருந்து பதில் சொல்லியே ஆகணும். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது ஸ்டூடெண்ட்ஸோட தப்பா? இந்த எக்ஸாமை கரெக்டாக நடத்தி முடிக்க வேண்டியது யாரோட கடமை? என்டிஏவோட கடமை. அப்படி இருக்கும்போது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னா இது முழுக்க முழுக்க உங்க மேல இருக்கிற தப்பு. கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா உங்க சைடு இருந்தா லீக் ஆயிருக்கும். அப்ப அது லீக் பண்ணவனோட தப்பு இல்ல எக்ஸாம் கரெக்டா நடத்த முடியாத உங்களோட தப்பு. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இதனால ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் தப்பான முடிவுக்கு போனா அதுக்கு என்டிஏ பதில் சொல்லுமா? இது வரைக்கும் நீட் எக்ஸாம்னால எத்தனையோ உயிர் போயிருக்கு. அதுக்கே வந்து யாரும் எதுவும் பண்ற மாதிரி தெரியல. பல ஸ்டூடெண்ட்ஸ் இதை எதிர்த்து நிறைய ஸ்டேட்ஸ்ல போராடிட்டு இருக்காங்க. ஆனா போராட்டம் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் உள்ள வச்சிடுறீங்க. பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அவங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டு படிச்சு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ரீ எக்ஸாம் அப்படின்னா அவங்க எவ்வளவு அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இதுக்கு என்டிஏ பதில் சொல்லி தான் ஆகணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுறீங்கல்ல. எக்ஸாம் ஹால்குள்ள போறதுன்னா இந்த ட்ரெஸ் கோட் தான் இருக்கணும், இந்த இதெல்லாம் போட்டு வரக்கூடாது, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுல உள்ள போறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட செக்கிங், இவ்வளோ பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரிக்டான இதெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல. ஆனா உங்களால ஒரு எக்ஸாமை கரெக்டா நடத்தி முடிக்க முடியல. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. இதுல தப்பு முழுக்க முழுக்க என்டிஏவோட தான். ஒரு நீட் எக்ஸாமை சரியா நடத்தி முடிக்க முடியல உங்களால. உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு இப்போ நீங்க ரீ எக்ஸாம்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க ப்ராப்பரான ஒரு பதில் கொடுத்தே ஆகணும்.